வணக்கம், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பொரி உருண்டை ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். பார்க்கலன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அந்த ட்ரெய்லருடைய மெயின் ஷாட்டே இங்கே தான் வரப்போகுது. நம்ம வந்து அந்த பொரி உருண்டைக்கு தேவையான சாமான்லாம் என்னன்னு பார்க்க போறோம். நான் இங்க வந்து 5 கப்பு வந்து சால்டட் பொரி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சால்டட் கேரமல் பஃப்ட் பால்ஸ்ன்னு பேரு. அதான் ரெசிபியோட பேரு. இந்த பொரி வந்து உப்பு இல்லாமல் இல்லைன்னா பாகு காய்ச்சும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 1 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கணும். அந்த 1 கப்பு வெல்லத்தை கரைச்சி பாகு எடுக்கிறதுக்கு 1/2 கப்பு ஜலம். இது வந்து இந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிறனால நான் 1/2 கப்பு ஜலம் விட்டுக்கிறேன். அழுக்கு இல்லைன்னா 1/4 கப்பு வரைக்கும் ஜலம் விட்டுனா போதும். முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து லிக்விட் குளுக்கோஸ். லிக்விட் குளுக்கோஸ் வந்து தான் மெயின் ஃபார் பொரி உருண்டை. இந்த மாதிரி கடையில் வர மாதிரி பொரி உருண்டை வேணும்னா லிக்விட் குளுக்கோஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி வெள்ளை பாகு காய்ச்சலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய வானிலை எடுத்துக்கணும். அதாவது 5 கப்பு பொரி வந்து தாங்குற மாதிரி ஒரு வானிலை எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 1 கப்பு வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெள்ளத்துக்கு வந்து 1/2 கப்பு ஜலம் சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வந்து வெள்ளத்தை பார்த்து கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டினப்ப எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி வெள்ளம்லாம் கரைக்கும் போது ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். வெள்ளம் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக கட்டியாக இருந்ததுன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா காந்தி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்புறம் உங்களோட ரெசிபி கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கரைஞ்சப்பறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்செடுத்து, ஸோ இப்போ வந்து நான் வடிகட்டிக்கிறேன் இதை. இப்போ வந்து வெள்ளைப்பாக நம்ம நல்லா கரைச்சண்டாச்சு, நல்லா கல் மண்ணெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த பாத்திரத்தில் வெட்டுக்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹையாக வைக்கலாம், பிகாஸ் பாகு எடுக்க போகிறோம். பாகுக்கு வந்து நம்ம வடிகட்டாமல் இந்த மாதிரி வடிகட்டாமல் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த பாகுக்கு வந்து 1 கப்பு வெள்ளத்துக்கு 1/4 கப்பு ஜலம் விட்டால் போதும். அப்படியே உடனே பாகு, அதாவது டங்குன்னு பாகு எடுத்துடலாம். பட் இன்னைக்கு வந்து நான் கல் மண்ணை தான் இருக்கிறதுனால நான் வந்து அரைச்சி, அதாவது இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பாகு வந்து நல்லா வந்து கொதிச்சு இந்த பதம், அந்த டங்குன்னு பதம் வரும்னு சொல்லுவா. அதை வந்து தண்ணியில வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பாகு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. எப்படி இந்த பதம் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ பதம் வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கொஞ்சோடு நான் பாகு எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பாகு எடுத்து இந்த ஜலத்தை விட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே கரைஞ்சி போயிடுத்து பாருங்க. ஒரு இடத்துல போய் நிற்கவே இல்லை. நான் வந்து கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு இடத்துல நிற்காம அது மாட்டும் கரைஞ்சி போயிடுது. அதாவது எப்படின்னா இந்த பாகு போய் உட்காந்து ஒரு நல்லா ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பாலை எடுத்து போட்டோம்னா டங்குன்னு சத்தம் வரும். அதுதான் வந்து இந்த பொரி உருண்டைக்கு கரெக்ட் ஸ்டேஜ். அந்த பதம் வரணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பாகு ஸ்டேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாமா? இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு பாகு எடுத்து ஜலத்தை விட்டுக்க போகிறோம். விட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கொஞ்சம் பாகு விட்டுக்கலாம். இப்போ பதம் வந்து தக்காளி பதம்னு சொல்லுவோம். அதாவது அதிரசத்துக்குலாம் ஒரு பதம் வருமா, அது தக்காளின்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை கையில் வந்து நம்மளால வந்து தக்காளி மாதிரி உருட்ட முடியாது பார்த்தீங்களா? இது தக்காளி பதம். இந்த பதத்தில் வந்து தயவு செய்து பண்ணாதீங்க, வராது. ஸோ மறுபடியும் இந்த பாகுலேயே போட்டு நல்லா கலரிக்கலாம். பட் இதுக்கு அடுத்த பதம் வந்து டங்குன்ற பதம் வந்துடும். ஸோ அந்த டங்குன்ற பதம் வரும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா நுரைச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுப்பை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். அதாவது அடுப்புக்கும் வானிலைக்கும் வந்து ஒரு இதுவே இல்லாத மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஜலத்தை விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஒரு இடத்துல உட்காந்துருத்து அதுவே ஒரு பதம் தான். அது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் உட்காந்துருத்து பதம்னு சொல்லுவா. பட் பிகினர்ஸ்க்கு வந்து எது பதம்னு தெரியணும் இல்லையா? அதனால நான் இப்போ உள்ள வந்து எட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதை நல்லா வந்து உருட்டுற மாதிரியும் வருது. இப்போ வந்து இந்த ஒரு எவசில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அடிச்சுன்னா டங்குன்னு சத்தம் வரணும். வந்துடுத்துன்னா நமக்கு பரிப்பாகு பதம் வந்துடுத்துன்னு அர்த்தம். காமிக்கிட்டோமா உங்களுக்கு? கேட்குதா உங்களுக்கு? மறுபடியும் அடிச்சு காமிக்கிறேன். கேட்டுது பார்த்தீங்களா? இதுதான் இந்த பதத்தில் இந்த லிக்விட் குளுக்கோஸ் சொல்லியிருக்கேன். ஒரு தேக்கரண்டி லிக்விட் குளுக்கோஸை சேர்க்கணும். இதில் இந்த மாதிரி பதத்தில் இந்த லிக்விட் குளுக்கோஸை நம்ம சேர்த்துக்கலாம். லிக்விட் குளுக்கோஸ் தான் மெயின் இன்கிரீடியன்ட். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேருங்க. ஒரு தேக்கரண்டி சேர்த்துட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி கொடுங்க. இதை லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்தோன்னா கலக்கி கொடுங்க. அடுப்பை அணைச்சிடுங்க. இப்போ இந்த பொரி இருக்கு இல்லையா, இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஒத்தாப்புல கலக்கி கொடுக்கணும். அதான் மெயின் வேலை.
கலக்கி விட்ட அப்புறம் எப்படி வந்து இதை பாகு பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பொரி பாகு ரெடியா இருக்கு. நான் அதை வந்து இப்போ உருண்டுக்கு பிடிச்சி காமிக்க போறேன் உங்களுக்கு. இதை வந்து கை நடிச்சுன்னு பண்ணலாம், பட் எனக்கு பழக்கமானதுனால நான் அப்படி பண்றேன். கடைன்னு பிடிச்சுட்டுறணும் எல்லா உருண்டையும், அவசரமாக ஃபாஸ்ட்டாக பிடிச்சிடணும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் போடுறதுனால இந்த பாகு கொஞ்சம் நிலச்சி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நிற்கும். அதனால் அது இன்னும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த அந்த கடைன்னு பிடிச்சிட்டே முடிஞ்சுது. ஸோ அதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பொரி உருண்டை எல்லாம் தயாராகிடுது. பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனாக இருக்குது. பார்த்தீங்களா, கடலெல்லாம் பாருங்க, நல்லா கடையில் வர மாதிரி ஷைனாக இருக்கு. இப்போ இதை சின்ன டிப்பை சொல்கிறேன். இப்போ இதான் நான் இந்த வானிலை நான் வந்து இந்த பொரி உருண்டை எடுத்து பிசைஞ்ச வானிலை. இதில் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டாக எடுத்தால் எல்லாம் பொரியும் உள்ளவே ஒட்டின்றோம். அப்போ கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அப்படியே இந்த வானிலையை எடுத்து அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1 செகண்ட், ஒரு 12 செகண்ட்ஸ் 13 செகண்ட்ஸ்க்குள்ளே என்ன ஆகும், எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அடுப்பு அணைச்சிட்டு உடனே அவசரமாக இதை பிடிச்சி வச்சேன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நான் இதில் வந்து எந்த அடிட்டிவ்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் ஒன்றுமே ஆட் பண்ணல. காடமம் பவுடர், சுக்கு பொடிலாம் சேர்ப்பா நான் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே ப்ளெயினாக வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து சால்டட் கேரமல், அதே மாதிரி ப்ளெயினாக இருந்தால் ஒரு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால எனக்கு இந்த வாசனை பிடிக்கனால வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்காய், அதிலே வந்து கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் சுக்கு பொடி, எந்த அடிட்டிவ்ஸ் வேணுமோ. சில பேர் முந்திரி பருப்பு, திராட்சை பருப்புலாம் கூட போட்டுப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முக்கியமான டிப்பு, லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது கடையை வர மாதிரி ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு சவுண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிடலாம். பிராணா யஸ்வாஹா, பானா யஸ்வாஹா, வியானா யஸ்வாஹா, உதானா யஸ்வாஹா, சமானா யஸ்வாஹா, பிரம்மணே யஸ்வாஹா, க்ஷீரம் குலதீர்த்தம் பரு உருண்டை நேவேதயாமி. அம்பா சன்னிதியை வச்சுட்டு எடுத்துட்டா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் போய் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பொரி உருண்டையை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்று வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இது எப்படி இருக்கு, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் வந்து நல்லா சவுண்டாக வந்தாலும் இப்போ வாய்க்கு வந்து ராக்கு மாதிரி இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ஹார்டாக இருக்கும், ஆனால் வாயில் வச்சோம் அப்படியே கரையிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கடலை உருண்டை, கடலை மிட்டாய், பொட்டுக்கடலை உருண்டை எல்லாம் அதில் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து விரைவிலே சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.